தமிழோட அம்மா வந்துட்டு அவங்க அண்ணனை போய் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக மீனா வராங்க. அதனால் வேறு வழியில் கபோர்ட்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டு வேலைக்காரங்கிட்ட. அப்போ வந்துட்டு இசை பாப்பா வருது. மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு கையில் திருநி இருக்கேன், இசை கையாலே வந்து வச்சு விட சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு கொஞ்சம் அசைவு இருக்குது, அவருக்கு வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. தமிழோட தங்கச்சின்றதுனால இவ்வளோ பாசம் இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அப்படியே அழுதுட்டுருக்காங்க. அங்கே ஏதோ குரல் கேட்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, அப்புறம் அவங்க வீட்டு வேலைக்காரங்க வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு நைஸாக போய் அப்படியே கபோர்ட் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இசை பாப்பாவை கூப்பிட்டுட்டு மீனா வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இவங்களும் வந்துட்டு வெளியே போயிடுறாங்க. அப்படியே அவங்க அண்ணனை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் இங்கே தமிழ் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. சிபி வந்துட்டு பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்குறாரு. இன்னும் இல்லை, ப்ரெசன்டேஷன் நாளைக்கு நான் பண்ணேன், இன்னும் ரெடி பண்ணாமல் இருக்கேன், யூஸ்லெஸ். உன்னை நம்பி போயிட்டு ஜானுமா உனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு கோவமாக திட்டுறாங்க. நான் இதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சிபியும் கடுப்பில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே ஒரு பக்கம் வெண்பா வந்துட்டு நீ இன்னும் கிளம்பலையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ண ஆமாம்ல, சரி ஓகே இருன்னு சொல்லிட்டு போய் டீ போட்டு வந்து கொடுத்து நீ குடி, நமக்குள்ளே என்ன இருக்குது நீ ரெடி பண்ணு, நான் வேணா இருக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போ நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க தமிழ். அப்புறம் இவங்க பாட்டுக்கு உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. வெளியே வந்துட்டு சமயத்தா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. வேணுப்பா ரவுடிங்களுக்கு கால் பண்ணி ஆக்சஸ் கார்டு அவங்களோட கார்டு கொடுத்து உள்ளே போயிட்டு தமிழை முடிச்சிடுங்க, நல்ல பழி வந்து சமயத்தா மேலே வரும், அவள் ஆஃபீஸில் இருக்கனாலன்னு சொல்லிட்டு ரவுடிங்களை அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே சிபி வீட்டுக்கு போனோன்னா அவங்க தங்கச்சி அவங்க அப்பாவுக்கு ஆன விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ தமிழ் தான் பார்த்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்தது அங்கே இருந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ தமிழ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உடனே ஆஃபீஸ்க்கு போகலான்னு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ இசை பாப்பா அக்காவை பார்க்கணும்னு அடம் பிடிச்சி அழுதுட்டுருக்க. உடனே இசை பாப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு அவர். ஆஃபீஸில் போய் பார்த்தா ரவுடிங்க வந்துட்டு தமிழ் ரூம் போயிட்டு தமிழை துரத்திக்கிட்டு ஓடிடுறாங்க. அப்புறமா அவங்கக்கிட்டேருந்து சிபி வந்துட்டு அவங்கள காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஒரு பக்கம் இங்கே வெண்பா வந்துட்டு என்னடா ஒரு பொண்ணை வந்துட்டு உங்களால் முடிக்க முடியலன்னு கோவமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக சேது வந்துட்டு இந்த ஆக்சஸ் கார்டு அவனுக்கு வந்து தமிழை துரத்திட்டு வரும்போது அங்கே என்ட்ரன்ஸில் கிடந்துச்சு, இது எப்படி அவனுங்கிட்ட போச்சுன்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. அப்படியே வெண்பா திருன்னு முழிச்சிட்ருக்குறாங்க. அதோட எபிசோட் முடியுது.